ஆக்சிடென்ட்ல உங்க கணவரும் உங்க பொண்ணும் இறந்துட்டாங்கம்மா. எத்தனையோ அப்பாக்கள் செய்த கவனக்குறைவால் தன் பிள்ளைகளின் எதிர்கால ஆசைகள் புதைக்கப்படுகிறது. அப்பா மகளின் வாசம் இனி மண்ணுலகில் இல்லை, விண்ணுலகில். இவள் மழலையின் மொழி கேட்டு தாயாக தந்தை மாறும் புது காவியம். இவன் மறைந்த கிருக்கலில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே. கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோழுதே. வெளியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. அப்பா, ஏன்பா நீங்க வண்டி ஓட்டும் போது செல்போன் பேசுனீங்க? நீங்க மட்டும் பேசாம இருந்திருந்தா நம்ம அம்மா கூட இருந்திருக்கலாம்ல. அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே படகினவே உன்னையே பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன். குறுநகையை எறிந்தேன் நீ தாயன். கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும். மயில் ஒன்றை காண்கிறேன், மழையாடி ஆடினேன். இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் போல நீவவா. அப்பா, நீங்க ஏன்பா ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுனீங்க? போட்டிருந்தா நாம செத்து போயிருக்க மாட்டோம்லப்பா. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பனும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய்,
கொடு வாழா என் மகனே தந்தை என பதவி கொடு சிறியவன் தான் உலகின் பார்வையிலே பெரியவன் தான் உந்தன் கண்களிலே திரை நீ செந்தமிழ் நீ வார்த்தைகள் இல்லை அழைக்க சூரியன் நீ விண்வெளி நீ கேளிக்கையில் ரத்தினம் நீ அம்மா அப்பாவை மன்னிச்சுடாம ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுனது என்னோட முதல் போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுனது என்னுடைய இரண்டாவது குடிபோதில வண்டி ஓட்டுனது என்னுடைய மூணாவது தப்பு. இனிமேல் எந்த ஒரு பெற்றோர்களும் இந்த தவறுகளை செஞ்சு வருங்காலத்துல நம்முடைய பிள்ளைகளோட லட்சிய கனவுகளை அழிச்சிடாதீங்க. அண்ணா அது ஏன்னா அண்ணா இந்த பக்கம் இந்த பாக்ஸ் எல்லாம் பிச்சுட்டாங்கண்ணா.